வைக்கும்போதே தெரியும். பின்னாடி டோர்லேருந்து கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் சீட் வரைக்கும் ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிருக்கு. இத நீங்க டைப் சி போர்ட்ட போட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோலார் மூலியமா அது சார்ஜ் ஆகும். ஸ்டாண்டர்ட், எக்கோ, மூவி அண்ட் ஃபில்ம் மேக்கர் மோடுன்னு குடுத்துருக்காங்க. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு தமன்னாவ இதாவது டிவியோட பிரைட்னஸ பார்ப்போம். Samsung 75 இன்ச் கிறிஸ்டல் 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் எல்இடி டிவி. ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்சங்கோட 75 இன்ச் டிவி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இத கொண்டு போனோம். அதுக்கு நம்மளோட ஃபார்ச்சுனர் கார்ல தான் வச்சேன். வைக்கும்போதே தெரியும். பின்னாடி டோர்லேருந்து கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் சீட் வரைக்கும் ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிடுச்சு. ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். கீழ இருக்க ஸ்டாண்ட எடுத்துக்கோங்க. அதில ஃப்ரண்ட்ன்னு ஒண்ணு எழுதியிருக்கும். அத பேஸ் பண்ணி நீங்க டிவி கீழ இந்த பக்கமும், அந்த பக்கம் மாட்டிக்கோங்க. பேசிக்கலி டிவி 2 ஆப்ஷனும் மாட்டிக்கலாம். எய்தர் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிவி ஸ்டாண்ட்ல வைக்கணும் அதுலயும் வச்சுக்கலாம். பட் இவ்வளோ பெரிய லென்த் உள்ள டிவி ஸ்டாண்ட்ல வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்ல எதுவும் குட்டீஸ் இருந்தா கண்டிப்பா டேபிள்ல மட்டும் வச்சிராதீங்க. நம்ம பாக்ஸ்க்குள்ள டிவி அண்ட் யூசர் மேனுவல், இன்ஸ்டாலேஷன் கைடு, ரிமோட், அதுக்கப்புறமா கோஆக்சியல் கனெக்டர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ரிமோட் ரொம்பவே ஹேண்டியா இருக்கு. அண்ட் ரொம்ப மினிமலாவும் இருக்கு. 2 டைப் ஆஃப் சார்ஜ் இதில யூஸ் பண்ணலாம். எய்தர் நீங்க டைப் சி போர்ட்ட போட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோலார் மூலியமா அது சார்ஜ் ஆகும். ஸோ லாங்லேருந்து பார்த்தா டிவி இப்படி தான் இருக்கும். கீழ நீங்க டைல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஒரு டைல் 2 அடி ஓகேவா? மொத்தமா 6 ஃபீட் அந்த டேபிள் மட்டும். அந்த டேபிளுக்கும், அந்த டிவிக்கும் பக்காவா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ எய்தர் நீங்க வால் மவுண்ட்டா இருந்தாலும் சரி, டேபிளா இருந்தாலும் சரி, நான் அகைன் சொல்றேன். சின்ன பசங்க யாராவது இருந்தா கண்டிப்பா நீங்க போடாதீங்க. எனக்கு இந்த சோஃபாலேருந்து பார்க்கும்போது, இந்த டேபிள், அந்த டிவி, பின்னாடி அந்த வால் ஸ்டிக்கர் எல்லாமே பக்காவா சிங்க் ஆகுற மாரி இருந்தது. ஸோ, அதனால தான் நான் இந்த டேபிள்க்கே ஆப்ட் பண்ணேன். டிவிக்கு பின்னாடி உங்களுக்கு HDMI போர்ட் வரும். அண்ட் USB போர்ட்டு, கேபிள் போர்ட்டு, அதுக்கு பின்னாடி இன்னும் 2 HDMI போர்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ எத்தர்நெட்டும் இருக்கும். ஸோ, டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்நெட் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பாக்ஸோட சைட்ல இந்த லேபிளும் இருக்கும். அதில MRPயும் இருக்கும். நான் எவ்வளோக்கு வாங்கினத கடைசியா சொல்றேன். அண்ட் நவ் டிவி ஆன் பண்ற டைம் ஆயிடுச்சு. வயர பிளக் பண்ணிட்டு டிவிக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு. இது ரியல் டைம்ல ரிமோட் ஆன் பண்ணிட்டு டிவிய ரன் பண்ண விடுறேன். ஸோ தட் டிவி ஆன் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் இது எடுக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். டிவி புதுசுனாலே என்னன்னு தெரியல. சீக்கிரமாவே ஆன் ஆயிடுச்சு. அண்ட் செட்டிங்ஸ்ல பார்க்க போனா, பிக்சர் மோட் குடுத்துருக்காங்க. பிக்சர் மோட்ல நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட், எக்கோ, மூவி அண்ட் ஃபில்ம் மேக்கர் மோடுன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல செட்டிங்ஸ்ல பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், கலரு அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க ரூம்ல இருக்க வெளிச்சத்த பொறுத்து. ஸோ அத தவிர்த்து செட்டிங்ஸ்ல உங்களுக்கு சவுண்ட் மோட் இருக்கும். ப்ளூடூத்து, கேம் மோடு, நெட்வொர்க்கு அது எல்லாமே நம்ம செட்டிங்ஸ்லயே நம்ம மாத்திக்கலாம். இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு தமன்னாவ இதாவது டிவியோட பிரைட்னஸ பார்ப்போம். நவ் கம்ப்ளீட் டார்க்ல இப்படி தான் இருக்கும் டிவி. நல்ல வேளை நெட்வொர்க் வரல. காப்பிரைட்டும் கிளைம் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் ரிமோட்டு. ரிமோட்ல நேவிகேஷன் கீ, வால்யூம் அப் அண்ட் டவுனு, சேனல் அப் அண்ட் டவுனு, பாஸ், ப்ளே, Netflix, YouTube, Primeக்கு தனியா ஒரு கீ குடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேஜ்ல இருந்தாலும் நம்ம அத கிளிக் பண்ணா டைரக்ட்டா அந்த ஓடிடிக்கு போயிரும். ஸோ இதோட பிரைட்னஸ் செக் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்ஸ் சொல்லிர்றேன். மாடல் பார்த்தீங்கன்னா, Samsung 75 இன்ச் கிறிஸ்டல் 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் எல்இடி டிவி. 79,995க்கு வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். பட் நவ் இட்ஸ் கரண்ட்லி அன்அவைலபிள். அப்படி இல்லன்னா Flipkartோட லிங்க்கும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். 50 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு, 20 வாட்ஸ் ஸ்பீக்கரு, பெரிய ஸ்க்ரீனு, 4K + HDR10, QLED, OLED மாரி வராது. பட் ஸ்டில் கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குறனால ஓரளவு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது. 3 HDMI, 1 USB, ப்ளூடூத், Wi-Fi, ஆல்மோஸ்ட் ஆல் OTT சப்போர்ட்டு, ஸ்க்ரீன் மிரரு, Alexa வாய்ஸ் கண்ட்ரோலு, Tizen OS. இந்த பட்ஜெட்டுக்கு சாம்சங்கால எவ்வளோ தர முடியுமோ அது குடுத்துருக்காங்க. அண்ட் இப்ப சவுண்டோட குவாலிட்டி செக் பண்ணிடலாம். ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த வீடியோ. வாங்கலாமா? வேணாமா? ஒரு பிராண்டடான டிவி ஒரு ₹80,000 பட்ஜெட்ல உங்க லிவிங் ஹால்லயோ, ரூம்லயோ இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா இந்த டிவி போலாம். பட் பிஃபோர் தட் யூ ஷுட் கன்சிடர் 2 திங்ஸ். ஒண்ணு பிரைட்னஸ், இன்னொன்னு ஸ்பீக்கர். பிரைட்னஸ் போதுமானதா? இல்ல. ஓகேவா? பிரைட்னஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு டே லைட்லயும் சரி, ஒரு லைட் ஹால்ல இருக்கும்போதும் சரி, எனக்கு ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அவ்வளவா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. அண்ட் ஸ்பீக்கர் நீங்க அடிஷனலா ஸ்பீக்கர் போடாத வரைக்கும்
அந்த டிவியோட ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு பாட்டுக்கும் சரி, படத்துக்கும் சரி ஒரு உயிரையும், எசன்ஸையும் குடுக்காது. அடிஷனலா நீங்க பார் ஸ்பீக்கர் போடணும். அப்படி இல்லன்னா ஏதாவது சப்வூஃபராவது போட்டே ஆகணும். இன்கேஸ் கேமிங்காக இந்த டிவி வாங்குறேன். இன் அடிஷனல் டூ மூவி, கேமிங்காகவும் இந்த டிவி வாங்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கீங்கன்னா, இந்த டிவி உங்களுக்கானதே இல்ல. சின்ஸ் இட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இஸ் லைக் 50 ஹெர்ட்ஸ் இந்த இதில கேமிங் விளையாடுறது பாசிபிளே இல்லன்னு சொல்ல முடியாது. பட் நல்ல கேமிங் விளையாட தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். கேமிங்லேயே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு கேமிங் விளையாட முடியாது. நான் எப்பவுமே ஒரு இது சொல்லுவேன். நீங்க பிராண்டுன்னு சொல்லி போகும்போது, அந்த பிராண்டோட வேல்யூக்கு கொஞ்சம் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது தான் ப்ராடக்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதனால ஒரு சாம்சங்கோட பிராண்டு வேணும்னா, சாம்சங்கால எவ்வளோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள தர முடியுமோ, அது தந்திருக்காங்க. அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் அடிஷனலா தேவைப்பட்டுச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ அம் ஹேப்பி டு ரிப்ளை யூ. அண்ட் லிங்க் வேணும்னா கீழ டேக் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். மேபி Flipkart ஆர் Amazonோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்லன்னா Flipkart இத YouTubeல டேக் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ தட் ஐ மே கெட் சம் கமிஷன். அண்ட் ஒன் மோர் அடிஷனல் திங், அந்த டிவி இன்கேஸ் நீங்க வால் மவுண்ட் வைக்கல, டேபிள்ல தான் வைக்கிறீங்கன்னா, பின்னாடி உங்களுக்கு வந்து சேஃப்டி ஹூக் ஒண்ணு குடுக்குறாங்க. அந்த எந்த கடையில கிடைக்கும் சேஃப்டி ஹூக்ன்னு. ஒரே ஒரு ட்ரில் வால்ல பண்ணிட்டு, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு வந்து, டிவியில அந்த வால் மவுண்ட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா? அதில ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் யாராச்சும் பசங்க தட்டி விட்டாங்கன்னா, டிவி வந்து கீழ விழாது. லைக் இவ்வளோ தான் சாஞ்சுட்டு திருப்பி நின்றும். இல்லன்னா சாய கூட சாயாது. அதுக்கேத்த ஸ்ட்ரிங்குக்கு ஏத்த மாரி அதோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த சேஃப்டி ஹூக் போடுறது ரொம்பவே அட்வைசபிள் நான் சொல்வேன். ஸோ சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. அண்ட் நெறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன். பபாய்.